Hello guys, welcome to my channel. நான் உங்க அனுஷா. இந்த வீடியோல நம்ம காந்தலூர்ல ஒன் டே என்ன பண்ணோம் and எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு and நாங்க எங்க ஸ்டே பண்ணோம்ன்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். And first நாங்கள் எப்படி காந்தலூர் ரீச் ஆனோன்றது சொல்லிடுறோம். நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் 10 PM சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 AM வந்துட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் கார் ரெண்டரில் எடுத்து காந்தலூர் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 9 o'clock 10 o'clock மாதிரி காந்தலூரும் ரீச் ஆகிட்டோம். அண்ட் காந்தலூர்ல பீட்டல் ப்ரூக் ரெசார்ட்ல தான் எங்க ஸ்டே இருந்துச்சு. எங்களோட ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இந்த ரெசார்ட்டுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 5 out of 5 கொடுப்பேங்க. ஏன்னா ஆம்பியன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு கேர் டேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. நீங்கள் காந்தலூர் போகிறீங்கன்னா பீட்டல் ப்ரூக் ரெசார்ட் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த ரெசார்ட் ஸ்டே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட்ஜெட் பற்றி கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 3K per night அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க வித்தவுட் ஃபுட்டு. அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி தராங்க. நாங்கள் புக் பண்ணும்போது எங்களுக்கு ஜீப் சஃபாரி வேணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே ஜீப்புமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 PM மாதிரி நாங்கள் வந்துட்டு ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்படி ஃபர்ஸ்ட் வந்த இடம் தான் சந்தனக்காடு. கேரளாவிலே வந்துட்டு மறையூரில் தான் நேச்சுரலாக க்ரோ ஆகிற சாண்டல்வுட் ட்ரீஸ் இருக்குங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 65,000 ஹை குவாலிட்டி சாண்டல்வுட் ட்ரீஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் இப்போ வெளியில் நின்றுட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு உள்ளே போயிட்டு இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரையராக வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த சாண்டல்வுட்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா மற்ற சாண்டல்வுட் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற சந்தனக்காடுக்கெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படி நெக்ஸ்ட் வந்த இடம் தான் முருகர் மலை. அண்ட் எங்களோட இந்த ட்ரிப் ஜூலை எண்டில் தான் இருந்துச்சு. ஜூலை மீன்ஸ் வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே வந்துட்டு கேரளாவில் பீக் மான்சூன் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. முருகர் மலைக்கு வந்துட்டு ஆஃப் ரோடில் ஜீப் சஃபாரி வர்றதுன்றது மஸ்ட் ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இந்த வாட்டி லக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஏப்ரல் எண்டில் என்னோட டீம்மேட்ஸ் கூட காந்தலூர் வந்தப்போ என்னால் அந்த ஆஃப் ரோட் ரைடை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுதுங்க. மணின்னு ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்துட்டு கைடாக வந்திருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். முருகர் மலை ஆஃப் ரோடு ட்ரெக் நிறைய கிளிப்ஸ் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம் தான் எரச்சில்பரா வாட்டர்ஃபால்ஸ். இந்த வாட்டர்ஃபால் ஆக்சுவலி வந்துட்டு ரோட் சைடாக தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த சைடு ரோட்டில் போனாலே வந்துட்டு உங்களுக்கு ஷவர் மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் காந்தலூர் வரீங்கன்னா 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு வேறொரு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்டுகெதர் 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கையில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த எரச்சில்பரா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ரோட் சைடில் தான் இருக்குன்ட்டு. ரைட் சைடில் வந்துட்டு நாங்கள் எரச்சில்பரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். லெஃப்ட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன பேருன்றது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோங்க. அண்ட்
காந்தலூர் வரீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு ஆஃப் ரோடு ட்ரெக் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டிரைவர்ஸ் வந்துட்டு கீழே இறங்க மாட்டாங்க, ஸோ நடந்து தான் போகணும். பட் எங்கள் டிரைவர் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டு எங்களை வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 20 மினிட்ஸ் வந்துட்டு ஆஃப் ரோட் ரைட் பண்ணி நாங்கள் வந்த இடம் தாங்க காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் காந்தலூர்லேயே வந்துட்டு இந்த ஒரு இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. தண்ணிலாம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமேன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிட்டே இருக்கிற அந்த கடையில் வந்துட்டு டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பணும். அண்ட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு எலிஃபெண்ட்லாம் கூட ஸ்பாட் பண்ணலாங்க. இங்கே நாங்கள் ஆனால் எலிஃபெண்ட்லாம் ஸ்பாட் பண்ணல. பட் அந்த யானை பிண்டத்தெல்லாம் பார்த்தோம். நாங்கள் டிரைவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இந்த இடத்துல யானைலாம் வருமான்ட்டா. ஆமாம், ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்ன்ற மாதிரி டிரைவர் சொன்னாருங்க. நம்ம வந்துட்டு 20 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி தானே இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆனோம். அதே மாதிரி வந்துட்டு ட்ரெக் பண்ணி தாங்க நம்ம மேலே போயிட்டு அங்கேருந்து நம்ம வேறு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகணும், ஓகேவா? அப்படி நெக்ஸ்ட் வந்த இடம் தான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு சீசனில் தாங்க கிடைக்கும். மீன்ஸ் வந்துட்டு டிசம்பர் டு ஃபெப்ரவரியில் தான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி நீங்கள் இந்த கார்டன்ஸில் பார்க்க முடியும். பட் ஸ்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி பேக்கிங் நாட் அலோட். நம்ம வந்துட்டு பார்க்க மட்டும்தான் முடியும். பட் இங்கே வந்துட்டு விளையிற ஸ்ட்ராபெரிஸ் வச்சு ஜாம், ஜூஸஸ் எல்லாம் பண்ணி அந்த ஷாப்பில் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி நாங்கள் வந்த இடம் தான் லெமன் கிராஸ் வேலி. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆக்சுவலி என்ட்ரி சார்ஜ் இருக்குங்க. பட் ஒரு மைனர் சார்ஜ் தான் அவங்க பண்ணுறாங்க. 10 or 20 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இட்ஸ் ஸ்டில் அஃபோர்டபுள் தான். அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு ஹட்டில் வந்துட்டு அவங்க லெமன் கிராஸ் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி பண்ணுறாங்கன்றது நாங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோங்க. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களும் அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அது பர்ச்சேஸ் பண்ணோன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இது தாங்க நான் சொன்ன அந்த பிளேஸ். இங்கே தான் வந்துட்டு அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே விளையிற அந்த லெமன் கிராஸ் வச்சு தான் இந்த ஆயிலுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்துட்டு இங்கே அவங்க சேலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஆயிலை தவிர அவங்க அங்கே நிறைய அந்த லோக்கலி க்ரோ ஆகிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சேலில் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ഇവിടെ ചെയ്യണ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அண்ட் நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படி வந்த இடம் தாங்க ஜாகரி ஃபேக்ட்ரி. அங்கே ரீச் ஆனதும் எப்படி அவங்க ஜாகரி மேக் பண்ணுறாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அண்ட் அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாகரிலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் கூட டேஸ்டிங்க்கு கொடுத்தாங்கங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க நாங்கள் காந்தலூரில் லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ். இப்போ வந்துட்டு நான் எங்களுக்கு காந்தலூரில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னு பார்ப்போமா வாங்க. எங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 7K கிட்ட ஆச்சுங்க. மீன்ஸ் வந்துட்டு ரெசார்ட்டில் ஒரு 3K அண்ட் ஜீப் சஃபாரி 3K அண்ட் ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 1Kங்க. இப்போ வந்துட்டு நம்ம காந்தலூர் 1 டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மூணார், ஆனக்குளம் அண்ட் கொழுக்குமலையெல்லாம் போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். டேக் கேர். பை.